Hello everyone, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தான். ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ஜாமுன். ஸோ எக்ஸ்பெஷலி அப்கமிங் ஃபெஸ்டிவ் சீசனுக்காக தான் நான் வந்து இந்த ஸ்வீட் ரெசிபி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பன்னீர் ஜாமுன் செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல் ஃபேட் மில்கில் தான் நம்மளுக்கு வந்து நிறைய அந்த வந்து ஃபேட் கண்டென்ட் நிறைய இருக்கும். ஸோ அதனால் ஃபுல் ஃபேட் மில்கே வந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். ஸோ வாட்டர் எதுவும் இது கூட மிக்ஸ் பண்ணல. ஸோ இது வந்து பாயிலிங் ஸ்டேஜ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லெமன் அளவுக்கு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஈவன் லெமன் யூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து லெமன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக வந்து ஒரு லெமன் கிட்ட வந்து யூஸ் பண்ணதுனால தான் பால் வந்து நல்லா வந்து திரையும். ஸோ நல்லா வந்து பால் திரைஞ்சி அந்த பாலில் இருக்க அந்த ஃபேட் தனியாக அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி தனியாக வந்து வர அளவுக்கு நல்லா திரைய விடணும். ஸோ பால் வந்து ஃபுல்லாக கொதிச்சிடக்கூடாது. ஸோ பொங்கறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த வந்து லெமனை வந்து ஊற்றி திரைய வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி தனியாக நம்மளோட அந்த ஃபேட் தனியாக வந்து வந்திருக்கணும். ஸோ இப்படி வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் பன்னீரை எப்படி வந்து ஒரு மஸ்லின் கிளாத் இல்லை காட்டன் கிளாத் வச்சு நம்ம வந்து அது தனியாக வந்து எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு நார்மல் கோல்டு வாட்டர் வச்சு இதை நான் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் லெமன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லெமனோட அந்த ஃப்ளேவர் அந்த புளிப்பு ஃப்ளேவர் இதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து வாட்டர் வச்சு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து இதை நல்லா வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து அதில் அந்த புளிப்பு டேஸ்ட் எதுவும் இருக்காது. ஏன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பன்னீராக இருந்தால் கூட கொஞ்சம் பரவாயில்ல, பட் ஸ்வீட் செய்யும் போது அந்த புளிப்பு டேஸ்ட் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக தான் நல்லா வந்து ஒரு கோல்டு வாட்டர் வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கூட வாட்டரே இல்லாத அளவுக்கு நல்லா வந்து இதை வந்து நல்லா பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சைட் பை சைடு வந்து இதுக்கு வந்து ஜீரா அதாவது சர்க்கரை பாகு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1.5 கப்பு அளவுக்கு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பன்னீர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்து நம்மளோட அந்த சாஃப்டான பன்னீர் வந்து இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம வந்து கையாலே வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் வந்து சிம்பிளாக ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்மளோட பன்னீர் ஜாமுன் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து இதை வந்து பிசைகிறோன்றதுல தான் நம்மளோட ஜாமுன் வந்து சாஃப்டாக வர்றதுல வந்து இருக்குது. ஸோ நல்லா வந்து நம்மளோட உள்ளங்கையை வச்சு நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி வந்து பிசையணும். ஸோ நல்லா வந்து பிசைங்க. இது வந்து திரியாக தான் ஃபஸ்ட்டு வந்து இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ நீங்கள் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட இப்படி பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு சாஃப்டாக நல்லா வந்து ஒரே ஒரு நல்லா வந்து மாவு பதத்துக்கு வந்து வந்துடும். ஸோ அவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்கும். ஸோ நான் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து பிசைகிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நல்லா வந்து இதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுவே வந்து நல்ல ஒரு சாஃப்டான நம்மளுக்கு ஜாமுனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஜாமுன்ஸ் வந்து நல்லா வந்து விரிசல் விடாமல் நம்மளால் வந்து உருட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி நல்ல உள்ளங்கை வச்சு நல்லா அந்த மாதிரி வந்து அழுத்தி நல்லா பிசைஞ்சுக்குங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இதை டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் வந்து குட்டி குட்டியாக உருட்டினதுக்கப்புறமேட்டு இதை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட
இந்த பன்னீர் ஜாமுன் செய்கிறதுக்கான பன்னீர் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ், அதாவது 3லேருந்து 4 ட்ராப்ஸ் வரையும் நான் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்களோட ஆப்ஷன் தான், உங்களோட ஓன் விஷ் தான். நீங்கள் கலர் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் கலர் ஆட் பண்ணால் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து பிங்க் கலர் தான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கடைங்கள்லாம் கொடுக்குற மாதிரி அழகழகாக குட்டி குட்டியாக பிங்க் கலரில் தான் பார்க்க நல்லாயிருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் நான் வந்து பிங்க் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாகவே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ஆட் பண்ணிட்டாலும் நம்மளால் வந்து அது குறைக்க முடியாது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் தான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து அது கூட நல்லா மர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா உள்ளங்கை வச்சு பிசைஞ்சிக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு வந்து இதில் வந்து ஆயில் ஆர் கீ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் வந்து சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை நம்மளோட தேவையான விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து பிடிச்சிக்க வேண்டியதான். ஸோ ஆஸ் யூஷுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா கடைங்களில் வந்து இந்த நீட்டாக குட்டி குட்டியாக தான் வந்து உருட்டுவாங்க. ஸோ எனக்கு அது அவ்வளோவா வந்து வராது. ஸோ நான் எப்படி உருட்ட போகிறேன்னு எனக்கே வந்து தெரியல. ஸோ இந்த அளவுக்கு சாஃப்ட் தோவாக இருக்கணும் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து உருட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட உள்ளங்கையில் வச்சுட்டு உருட்டுங்க. ஸோ லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தாலே போதும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா விரிசல் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அகெயின் நம்மளோட சுகர் சிரப்பை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வந்து வைக்காதீங்க. ஸோ கொஞ்சம் ஹீட் ஏறினதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட எல்லா ஜாமுன்ஸையும் வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒன்று ஒன்றா அந்த மாதிரி வந்து போட்டுக்குங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வந்து மூடி போட்டு நல்லா வந்து வேக விடுங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் இதை போட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு விட்டால் போதும். இதெல்லாம் நல்லாவே வந்து இப்போ போட்டதை விட கொஞ்சம் வந்து நல்லா உப்பி வரும். ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்து பேக்கிங் சோடாவோ இல்லை எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு ப்ளெயின் பன்னீர் மட்டும்தான். கூட எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாயிலிங் ஸ்டேஜ் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக நம்மளோட பன்னீர் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஃப்ளேவர் அண்ட் அரோமா கொடுக்கும் நம்மளோட ஸ்வீட்டுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரீவியஸாகவே அந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து பாயில் ஆக அந்த ஸ்மெல் வந்து போயிடும். ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்மெல் வந்து நல்லா வந்து ரீட்டைன் ஆகும். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சாஃப்டான பன்னீர் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னை யாராச்சும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களோட பிக்ஸை என் கூட இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணி விடுங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோட நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை பார்க்க வரேன். ஸோ அன்டில் தென் பாய்.